A narrow beam XY of white light is passing through a glass prism ABC as shown in the diagram. A narrow beam XY of white light. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற hint. So white light வந்து பாத்தீங்க அப்படினா ABC அப்படின்ற prism வழியா போகுது அப்படினு சொல்லிருக்காங்க. Trace it on your answer sheet and show the path of emergent beam as observed on the screen PQ. So இதோட emergent ray வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணனும், trace பண்ண சொல்லிருக்காங்க, draw பண்ண சொல்லிருக்காங்க. So நமக்கு தெரியும் white light வந்து prism வழியா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா dispersion of light வந்து நடக்கும். ஓகேங்களா? So இந்த white light வந்து பாத்தீங்கன்னா இதோடைய component color வந்து split ஆகும். Vibgayar. Seven colors. So இதுதான் வந்து நம்ம trace பண்ணனும். ஓகேங்களா? அதோட component colors. Next, name the phenomenon observed and state its cause. So இதில் name the phenomenon. So இந்த phenomenon அப்படின்னா என்ன, அதுக்கு நேம் கேட்குறாங்க. ஸோ நீ ஃபினாமினான்னா இதோடைய அதாவது ஒயிட் லைட் வந்து ப்ரிசம் வழியாக போகும்போது 7 கலராக பிரியுது இல்லைங்களா, அதுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட்ஸ். ஸோ இதில் ஸ்டேட் இட்ஸ் காஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட், ஏன் வந்து ஒயிட் லைட் இந்த ப்ரிசம் வழியாக போகும்போது 7 காம்போனன்ட் கலர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்பீட், சேஞ்ச் இன் ஸ்பீட் ஆஃப் லைட் வித் வேவ் லென்த். ஸோ இது உள்ள அதாவது ஒயிட் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 காம்போனன்ட் கலர்ஸ் இருக்குது. அது ப்ரிசம் வழியாக போகும்போது வேவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் ஒவ்வொரு ரேவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரீசன்.